ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீகம் அதிசயம் 8. நான் உங்கள் பார்த்தசாரதி. புன்னைநல்லூர் மாரியம்மன் கதை 4 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அக்னி நட்சத்திர நாட்களில் அன்னை புன்னைநல்லூர் முத்துமாரியம்மனுடைய திருமுகத்தில் இயற்கையாகவே வியர்வை முத்து முத்தாக தோன்றுவதா இங்கே நம்பப்படுது. இந்த வியர்வை முத்துக்களை பரிசோதித்து பார்க்க நினச்ச ஒரு ஆங்கிலத்துறை ஆலயத்துக்குள்ளே வந்து அது எப்படி ஒரு சிலையில் இயற்கையாகவே வியர்வை வரும்னு கேட்டு அங்கே இருந்த அர்ச்சகர்களிடம் அம்மனோட திருமுகத்தை துடைக்க சொன்னானா. அர்ச்சகர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் கேட்காத அந்த ஆங்கிலத்துறை அவர்களை கட்டாயப்படுத்தி அம்மனோட திருமுகத்தை துடைக்க வைத்தானா. அப்பாறு துடைத்ததும் மீண்டும் அம்மனுக்கு வியர்வை துளிகள் வந்ததோட துடைக்க சொன்ன அந்த வெள்ளைக்காரத்துறைக்கு அம்மை நோய் கண்டதாம். அம்மை நோயால் பெரும் அவதிக்கு உள்ளான அந்த வெள்ளைக்காரத்துறை இது அம்மனுடைய செயல் என்பதை அறிந்து அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடினானாம். தாயுள்ளம் கொண்ட அந்த அன்னை அவனை அம்மை நோயிலிருந்து காத்து அருளியதா அம்மனுடைய தலவரலாறு புத்தகத்தில் இருக்குது. அம்மை நோய் கண்டவர்கள் இந்த ஆலயத்து அம்மன் கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய வெளித்தொட்டி மற்றும் உள்தொட்டியில் தண்ணீர் நிரப்பி வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படக்கூடியவங்களும் வைசூரி நோயால் தாக்கப்பட்டவங்களும் இங்கே வந்து அம்மனை வேண்டி குணமாகி போகிறாங்க. மனிதர்கள் மட்டுமின்றி ஆடு மாடுகளுக்கும் நோய் ஏற்படும் போது இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு ஆடு மாடுகளை இங்கே காணிக்கையாக ஒப்படைப்பு செய்கிறாங்க. அம்மனுக்கு வேண்டிக் கொண்ட பக்தர்கள் பெரும் திரளாக இங்கே வந்த வண்ணம் இருக்கிறாங்க. பரு மற்றும் கட்டி உண்டானவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளக்குளம் என அழைக்கக்கூடிய கோயில் உட்புறம் இருக்கக்கூடிய குளத்தில் வெள்ளத்தை கரைச்சி அந்த வெள்ளம் மாதிரியே கட்டி மற்றும் பருக்கள் கரைந்து போயிடும்னு நம்புகிறாங்க. தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று. தஞ்சையுடைய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த புன்னைநல்லூர் முத்துமாரியம்மனோட அருளை வேண்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அனுதினமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பேறு இல்லாதவங்க, வியாபார அபிவிருத்தி அடையாதவங்க முதலியவர்களும் அன்னையை வணங்கி அருள் பெற்று செல்கிறாங்க. நாமும் புன்னைநல்லூர் முத்துமாரியம்மனை தரிசித்து அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.